மனோஜ் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே முத்து எல்லா பில்லையும் குடுக்க, உடனே பார்த்துட்டு ஷாக் ஆன முத்து பார்த்தீங்கன்னா, "என்னடா இது இவ்ளோ பில் ஆயிருக்கு. கட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல. "டேய் நீ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்த உனக்கு கண்ணு தெரியுமோ இல்லையோன்னு எல்லாம் பதட்டத்துல இருந்தோம். அந்த டைம்ல காசெல்லாம் பார்க்க முடியுமாடா? அதனால தான் பில் ஆனத நான் வந்து குடுத்தேன். அங்கங்க வாங்கி தான் குடுத்தேன். அதனால நீ தான் அதெல்லாம் குடுக்கணும்" அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து சண்டை போடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்ல, "நீ ஒண்ணும் குத்தி காட்டாத நான் குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுமே ஒத்துக்கிறாரு. சரிடா நல்லது அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவும் பெருசா எடுத்துக்கல. அப்படியே போயிருது. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, அந்த கதிர பத்தி உண்மைய பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துக்கிட்டயுமே வந்து கேட்க, "ஏங்க அவர் ஃபோட்டோ எதனா இருக்கா?" அப்படின்னு கேட்க, "இல்ல அவன் துரத்திட்டு போனான்ல, அங்க எதனா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா அங்க பார்த்துட்டு அவன் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்ல. சரி ஆல்ரெடி வந்து பழைய போலீஸே வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. அவங்ககிட்ட கூட ஃபோட்டோ இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் தேடி தாங்க சார். இல்லன்னா அவன் வந்து உஷாராயிருவான் அப்படின்ற மாரி சொல்ல. சரி, சரி நாங்க தேடுறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்பி போக பார்த்தீங்கன்னா, அந்த வழியில பார்த்தீங்கன்னா, அருணும் சீதாவும் பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த முத்து பார்த்தீங்கன்னா, உடனே டென்ஷன் ஆயிட்டு நேரா கிட்ட போயிட்டு, "சீதா என்ன இவன்கிட்ட பேச்சு? நான் சொன்னேன்ல இவன்கிட்ட ஒரு வம்பு இழுத்தான்னு சொல்லி" அப்படின்னு சொல்லி. "அது இவன் தான்" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏய் என்னடா இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ற? யார்றா நீ? எவன் என்னாத்துல சீதா கிட்ட பேசுற?" அப்படின்னு சொல்ல, "ஏய் அத நான் கேட்கணும்டா. நீ என்னாத்துக்கு இவன் வச்சு நிச்சுக்கிட்டு பேசுற? அவ அக்கா தான்டா இவனோட ஒய்ஃப்" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருணுமே வந்துட்டு டென்ஷன் ஆனாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "இவனும் உங்க மாமான்னு தெரிஞ்சா நான் இவன் கூட பேசிக்கவே மாட்டேன். இவன் தான் என்கிட்ட வம்பு இழுத்தவன். இவனால தான் நான் ஒரு 2 நாள் சஸ்பெண்ட் ஆனேன்" அப்படின்ற மாரி சொல்ல, ஏங்க எங்க மாமா அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுனீங்க அப்படி சொல்ல. அப்ப நான் என்ன லூசா? இவன் தான் என்கிட்ட வம்பிழுத்த ஒரு ரவுடி பையன் அப்படின்ற மாரி சொல்ல. டேய் யாரடா ரவுடின்னு சொல்ற பார்த்தீங்கன்னா, திருப்பி சட்டைய பிடிக்கிற. உடனே பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரன் சட்டைய பிடிக்கிற வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவத்தில பார்த்தீங்கன்னா, இழுத்துன்னு போய் ஸ்டேஷன்ல போட்டு லாக் போட்டுடுறாங்க. இதனால சீதா பார்த்தீங்கன்னா அழுதுட்டு, ஏங்க இப்படியெல்லாம் பண்றீங்க? அவரு என் மாமான்னு சொல்ல அப்படியும் பார்த்தீங்கன்னா இது பண்றீங்க அப்படின்னு சொல்ல. டியூட்டில இருக்கும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் உங்களுக்கே சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது என் சட்டைய பிடிச்சா நான் என்ன சும்மா விடுமா? அவன் ஜெயில்ல போட்டு 6 மாசமா நான் உள்ள தள்ளுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவமா எஃப்ஐஆரும் போட்டுடுறாரு. இதனால பார்த்தீங்கன்னா, சீதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நேரா வீட்டுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. மீனாகிட்டயும் சொல்ல. மீனா பார்த்தீங்கன்னா, வக்கீல கூப்பிட்டாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேரா அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் பட்டன் எடுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.